வெல்கம் டு எடிஸ்பெண்ட் அகாடமி. நம்ம இன்னைக்கு 23rd February 2024 டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன ஓவரால் கண்டென்ட்டாக பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் நியூஸ், இன்டர்நேஷனல் நியூஸ், பேங்க் நியூஸ், ஸ்கீம் நியூஸ், அப்பாயின்மெண்ட் நியூஸ் பார்க்க போறோம். ஸோ நமக்கான ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் மினரல் அவுட்புட் சர்ஜஸ் இன் டிசம்பர் 2023. ஸோ நம்மளோட இந்தியாவோட மினரல் அவுட்புட் வந்து டிசம்பர் 2023 நமக்கு வந்து அதிகமாக கிடைச்சிருக்குது. எவ்வளவு பர்சன்டேஜ் வந்துட்டு முன்ன காட்டியும் அதிகமாக இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5.1% அதிகமாக இருக்குது 2022 கம்பேர் பண்ணும்போது நமக்கு. ஸோ நமக்கு வந்து எந்தெந்த ப்ராடக்ட்ல வந்து அதிகமாக இது வந்துட்டு மினரல் கிடைச்சிருக்குன்றது பார்த்தீங்கன்னா கோல், லிக்னட், அயன் ஓர், லைம்ஸ்டோன் இந்த ப்ராடக்ட்லாம் நமக்கு டிசம்பர் மாசத்துல வந்து அதிகமான நமக்கு வந்து மினரல்ஸ் கிடைச்சிருக்கு உங்களுக்கு. ஸோ நமக்கான செகண்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா மால்டா ஜாயின்ஸ் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் ஆஸ் த 119th மெம்பர் உங்களுக்கு. ஸோ இந்த மால்டான்ற கண்ட்ரி வந்துட்டு நம்மளோட இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ்ல வந்துட்டு 119வது மெம்பரா வந்து சேர்ந்திருக்காங்க உங்களுக்கு. ஸோ இந்த யார் வந்து மால்டா ஃபாரின் மினிஸ்டர் வந்துட்டு கிறிஸ்டோபர் குஜராத் தான், இவர் தான் வந்துட்டு இந்த இதை சைன் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம இந்தியா கூட. ஸோ நெக்ஸ்ட் இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எதுக்காண்டி ஃபார்ம் ஆயிருக்கான்றது பார்த்தீங்கன்னா உலகத்துல வந்துட்டு இந்த இதுல இருக்க மெம்பர்ஸ் கண்ட்ரிஸ் வந்துட்டு அவங்க கண்ட்ரியில உள்ள சோலார் எனர்ஜி வந்து டெவலப் பண்ணும், அதை வந்து நல்ல ஃபெசிலிட்டிஸா அதோட கெப்பாசிட்டி பில்டிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணும், அந்த நோக்கத்தை தான் இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ இதோட மெம்பர்ஷிப் பார்த்தீங்கன்னா இது வந்து டிராபிக்கல் ஆஃப் கேன்சர் அண்ட் டிராபிக்கல் ஆஃப் கெப்ரிகான்ல இருக்கிற கண்ட்ரிஸ்க்கு ஓப்பன் மெம்பர்ஷிப் மாதிரி உங்களுக்கு. ஸோ யார் வேணா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதோட லொகேஷன் வந்து எங்க இருக்குன்ற பார்த்தீங்கன்னா இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து நம்ம இந்தியாவில தான் இருக்குது, குருகிராம் இந்தியாவில தான். நம்ம ஹரியானா ஸ்டேட்ல குருகிராம் என்ற இடத்துல தான் இந்த இதோட ஆபீஸ் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு. சோ நமக்கான தேர்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியா ஜிடிபி growth projected at 6.5% for financial year 2024 and 5. சோ இந்தியன் ரேட்டிங் அண்ட் ரிசர்ச் forecast ஜிடிபி growth நம்மளோட இந்த பினான்சியல் இயர்ல எவ்வளவு இருக்குன்றது பாத்தீங்கன்னா 6.5%. ஆனா இது வந்து ஆர்பிஐ கணிச்சதை விட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஆர்பிஐ வந்து 7.7% கணிச்சிருக்காங்க உங்களுக்கு. சோ நமக்கான ஃபோர்த் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியா ஓவர்டேக்ஸ் சைனா as HSBC's third largest profit hub. So HSBC ஓட ரிப்போர்ட் படி இவங்களுக்கு வந்து இந்த பேங்க்ல வந்து ப்ராஃபிட் அதிகமா தர வந்து கண்ட்ரீஸ்ல வந்துட்டு இந்தியா வந்து சைனா வந்து ஓவர்டேக் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. சோ இந்த பேங்க் வந்து எவ்வளவு ப்ராஃபிட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா $1.5 பில்லியன் வந்து நம்ம இந்தியால இருந்து ப்ராஃபிட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த பேங்கோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு எங்க இருக்குன்ற பாத்தீங்கன்னா லண்டன்ல தான் இருக்குது. சோ இதோட ஃபவுண்டர் பாத்தீங்கன்னா தாமஸ் சுதர்லாண்ட். சோ இவரோட இந்த பேங்க் வந்து எப்ப கண்டுபிடிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா 1965ல ஹாங்காங்ல கண்டுபிடிச்சிருக்காங்க உங்களுக்கு. சோ நமக்கான ஃபிஃப்த் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் அலோகேட்ஸ் 23 மில்லியன் லோன் ஃபார் ஃபின்டெக் டெவலப்மெண்ட் இன் குஜராத் கிஃப்ட் சிட்டி. சோ குஜராத்ல இருக்கிற கிஃப்ட் சிட்டில வந்துட்டு இவங்க வந்து அந்த குஜராத் கிஃப்ட் சிட்டி ஃபண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபின்டெக் டெவலப்மெண்ட்டுக்கு எவ்வளவு வந்துட்டு ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் கொடுத்திருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா $23 மில்லியன் கொடுத்திருக்காங்க. சோ இந்த $23 மில்லியன் மூலமா குஜராத்ல இருக்கிற அந்த கிஃப்ட் சிட்டிக்கான ஃபின்டெக் டெவலப்மெண்ட்டை இவங்க வந்து பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பேங்க் வந்து அவங்களுக்கு வந்து கடன் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. சோ நமக்கான சிக்ஸ்த் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கோட்டக் மஹிந்திரா பேங்க் redesignates KVC Manian as the joint managing director. So கோட்டக் மஹிந்திரா பேங்க் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா KVS Manian திரும்பி வந்து ஜாயிண்ட் மேனேஜிங் டைரக்டரா வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. சோ இந்த கோட்டக் மஹிந்திரா பேங்க்ன்றது பாத்தீங்கன்னா உதயா கோட்டக் தான் உருவாக்கி இருக்காரு. சோ 1985ல இந்த பேங்க் வந்து உருவானுச்சு உங்களுக்கு. சோ இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்றது பாத்தீங்கன்னா மும்பைல உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு. சோ நமக்கான செவன்த் நியூஸ் பாத்தீங்கன்னா இல்ஹாம் அலியா re-elected as a president of Azerbaijan for the 5th consecutive term. சோ அசர்பைஜானோட பிரசிடென்ட்டா வந்துட்டு இல்யா அலியா வந்துட்டு திரும்பி ரீஎலெக்ட் பண்ணிருக்காங்க இவரை. சோ இவர் வந்து 5th consecutive term வந்துட்டு இவர் திரும்பி பிரசிடென்ட் ஆயிருக்காரு உங்களுக்கு. சோ இந்த அசர்பைஜான்ன்றது கண்ட்ரி பாத்தீங்கன்னா சோவியத் யூனியன்ல 1991ல பிரிஞ்ச ஒரு கண்ட்ரி. சோ இவரோட பிரசிடென்ட்டா இப்போ வந்துட்டு இல்ஹாம் அலியாவா தான் இருக்காரு உங்களுக்கு. சோ அதோட கேபிட்டல் பாத்தீங்கன்னா பக்கு அண்ட் கரன்சி ஆஃப் த அசர்பைஜான் அசர்பைஜானி மாநாட். சோ இதான் வந்து அசர்பைஜானோட கரன்சி உங்களுக்கு. சோ நமக்கான எய்த் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் உமன் சேஃப்டி ஸ்கீம் until 2025-26. சோ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம ஃபேட்ஸ்கிப் ஸ்கீமான உமன் சேஃப்டி ஸ்கீமை வந்துட்டு 2025 வரைக்கும் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஸ்கீமுக்கான பட்ஜெட் அப்ரூவல் வந்து எவ்வளவுன்றது பாத்தீங்கன்னா 1179.72 crores வந்துட்டு அப்ரூவல் பண்ணிருக்காங்க. சோ இந்த உமன் சேஃப்டி மூலமா வந்து நம்மளோட உமன் கிரைம்ஸ் வந்துட்டு அதிகமா நடந்துட்டு இருக்க ரிப்போர்ட் மூலமா வந்தனால சோ இந்த உமன் சேஃப்டி வந்து இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணலான்ற மாதிரி இவங்க வந்து சொல்லிருக்காங்க உங்களுக்கு. சோ நமக்கான நைன்த் நியூஸ் பாத்தீங்கன்னா இனிஷியேட்டிவ் மெஷின்ஸ் ஒடிசி ஸ்பேஸ் கிராஃப்ட் அச்சீவ்ஸ் ஹிஸ்டாரிக்கல் லூனார் சாஃப்ட் லேண்டிங். சோ இந்த பிரைவேட் ஸ்பேஸ் கிராஃப்டான ஒடிசி ஸ்பேஸ் கிராஃப்ட் என்ன பண்ணிருக்காங்கன்ற பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு நம்மளோட மூன்ல வந்துட்டு சாஃப்ட் லேண்டிங் வந்துட்டு அச்சீவ் பண்ணிருக்காங்க. இப்போ ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷனால ஒரு வந்துட்டு மூன்ல இருந்து சாஃப்ட் லேண்டிங் அச்சீவ் பண்ணது இந்த ஒடிசியா ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் உங்களுக்கு.
சோ நமக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் அவ்வளவுதான் இன்னைக்கு.